வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி கொள்கை உண்டு. ஒன்றிய அரசனுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க முடியாது என்ற மாநில உரிமையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பரிந்துரைக்க ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு தன்னுடைய பரிந்துரையை முதலமைச்சரிடம் நேற்று வழங்கி இருக்கிறது. ஒன்றிய அரசு திணித்த கல்விக் கொள்கையில் தமிழகத்தினுடைய கல்வி கலாச்சாரம் சமூக நீதிக்கு எதிராக பல கருத்துகள் அதில் திணிக்கப்பட்டு இருந்தன. அதை தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்தது. கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது என்றாலும் கூட மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமலே கல்வியை ஒன்றிய அரசு கல்விக் கொள்கையை திணித்துக் கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசு திணித்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்ற பல கூறுகள் இப்போது நீதிபதி முருகேசன் குழுவின் பரிந்துரையால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். முதலில் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இவைகளில் பொதுத் தேர்வு, இதை இந்த கல்விக் கொள்கை நிராகரிக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது. அடுத்து உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர் சேர்க்கையில் நடைபெறுகிற நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதே தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை என்பதை இந்த கல்விக் கொள்கை கூறுகிறது. ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை ஏற்று நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அதை போல 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கல்வியை தொடர முடியாமல் இடைநிற்கும் மாணவர்களை அவர்கள் சார்ந்திருக்கிற தொழில்துறையில் தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை புதிய கல்விக் கொள்கை கூறியது. இது குலக்கல்வி திட்டத்திற்கு திருப்பக்கூடிய ஆபத்து என்று தமிழ்நாடு அரசும் கல்வியாளர்களும் எதிர்த்தார்கள். இப்போது இந்த கல்விக் கொள்கை இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது. இடைநிற்றல் இல்லாமல் மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. அடுத்து பாடத்திட்டம். பாடத்திட்டம் என்பது மனப்பாட கல்வியாக இருக்கக்கூடாது. மாணவர்களுடைய சமத்துவ சிந்தனையை வளர்ப்பதாகவும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தொழில்நுட்பம், பொறியியல், சுற்றுச்சூழல் பற்றிய அறிவியல் சிந்தனைகள் அவர்களிடம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் கல்வி திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. மற்றொன்று ஆசிரியர்களுடைய தேர்வு செய்தல். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் ஆசிரியர் தேர்வு என்பது மிக மிக கடினமான தேர்வுகளுக்கு உட்பட்டது. எளிதாக அங்கே எவரும் ஆசிரியர்களாக வந்துவிட முடியாது. அதே போல இங்கே டெட் என்ற ஒரு தேர்வை எழுதி மதிப்பெண் பெற்றுவிட்டால் ஆசிரியராக வந்து விடலாம் என்ற நிலை இருக்கிறது. அப்படி ஆசிரியர்களாக பலர் வந்து விட்டார்கள். ஆனால் பல கிராமங்களில், பள்ளிகளில் ஆசிரியர்கள் வழியாக ஜாதி பாகுபாடுகள், மதவாத சிந்தனைகள் புகுத்தப்படுவது, முறையாக மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படாமல் தவறுவது என்று பல குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் இப்போது வர தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் தேர்வு செய்யப்படுகின்ற ஆசிரியர்கள் என்ன சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள்? கலை பற்றி, அறிவியல் பற்றி, சமூக சமத்துவம் பற்றி அவருடைய கருத்து என்ன? அவரிடம் ஜாதி பாகுபாட்டு உணர்வு இருக்கிறதா? மத பாகுபாடு உணர்வு இருக்கிறதா? ஆண் பெண் பாகுபாடு உணர்வு இருக்கிறதா? இவைகளெல்லாம் இல்லை என்பதை உறுதி செய்கின்றவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு நியமனம் இருக்க வேண்டும் என்று இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருப்பது ஒரு சரியான கருத்தாகும். ஏராளமான பரிந்துரைகள் இதில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. உயர்கல்விக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குகின்ற நிதி அதிகமாக இருக்க வேண்டும். அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த குழு பரிந்துரை செய்திருப்பதோடு கோச்சிங் சென்டர், தனியார் கல்லூரிகள் அடிக்கின்ற கட்டண கொள்ளைகளுக்கும் பயிற்சி கட்டணங்களுக்கும் கடிவாளம் போடுகின்ற பரிந்துரையையும் இது செய்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் இந்த குழுவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நீதிபதி முருகேசன் குழு ஒன்றிய ஆட்சியின் கல்விக் கொள்கையை அப்படியே வரவேற்று தன்னுடைய அறிக்கையை கொடுக்க போகிறது. அரசு தரப்பிலிருந்து இதற்காக அழுத்தங்கள் தரப்படுகின்றன. செல்வாக்குள்ள பல IAS அதிகாரிகள் கல்விக் கொள்கைக்கு இப்படித்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்க்காதீர்கள், அதை அப்படியே நீங்கள் இந்த பரிந்துரையில் எழுதுங்கள் என்று கூறி வருகிறார்கள் என்றெல்லாம் ஒரு குரலை கிளப்பிவிடப்பட்டது. இந்த குழுவில் இருந்த ஒரு கல்வியாளரே பகிரங்கமாக இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டு குழுவை விட்டு வெளியேறினார். ஆனால் அவைகள் எல்லாம் வீண் புரளிகள், உண்மைகள் அல்ல. தமிழ்நாடு சமூக நீதி மாநிலம் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை இருக்கும்.
என்பதை திட்டவட்டமாக நீதிபதி முருகேசன் குழு இப்போது உணர்த்தி இருக்கிறது. மாநிலங்களுடைய உரிமை, தமிழ்நாட்டுக்கு என்று கட்டமைக்கப்பட்ட சமூக நீதி கலாச்சாரம், பாடத்திட்டங்களில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள், கல்வி கட்டண கொள்ளைகள் அனைத்தும் உள்ளடக்கிய சமூக நீதி கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படை சமூகத்தில் பெரியார் பேசிய அந்த கல்வி சமூக நீதி கொள்கையும், அதை பின்பற்றி காமராசர் திராவிடர் இயக்கங்கள் பின்பற்றிய கல்விக் கொள்கையும் தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. கட்சி கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து தமிழர்கள் என்ற அடையாளத்தின் கீழ் வருகிற அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து, தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்ற கலாச்சார உணர்வே தமிழகத்தில் மேல்நோக்கி இருக்கிறது என்பதுதான். அந்த அடிப்படையில் ஒன்றிய ஆட்சியினுடைய கல்வி முறையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று மறுத்துரைக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தனக்காக ஒரு கல்விக் கொள்கையை வகுக்கும் என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்தியாவிலேயே இப்படி தனக்கான ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது என்பதை உறுதியுடன் நிலைநாட்டுகின்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கையை முன்னெடுப்பதில் அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும். இது சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய கதவை திறந்துவிடும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் ஒருமித்த உணர்வு. நிச்சயம் தமிழக முதல்வர் அதை செய்வார். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.